அப்படி மூன்றையும் பார்ப்பதினால் ஒரு பொழுதும் மாயாவின் தாக்குதல் தோல்வியடைய செய்வதற்கு காரணமாக இருக்காது. ஆனால் 3 காலத்தையும் தெரிந்தவராகி பார்ப்பதில்லை, நிகழ்காலத்தை பார்க்கிறீர்கள். எனவே சில நேரம் தோல்வி, சில நேரம் வெற்றி ஏற்படுகிறது. எப்பொழுதும் வெற்றியடைபவராக ஆவதில்லை. 3 காலங்களையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருப்பவரிடமிருந்து ஒரு பொழுதும் மாயா தப்பித்து கொள்ள முடியாது. ஒருவேளை அடிக்கடி மாயாவின் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை விரும்பினாலும் செய்ய முடியாது. அதீந்திரிய சுகம் சங்கம யுகத்தின் வரதானம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இது வேறு எந்த யுகத்திலும் இருப்பதில்லை. இது இந்த நேரத்திற்கான அனுபவமாகும். எனவே ஒருவேளை அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யவில்லை என்றால் பிராமணனாகி என்ன செய்வீர்கள்? பிராமணனின் விசேஷமாகிய அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இந்த காரணத்தினால் எப்பொழுதும் நான் அதீந்திரிய சுகத்தில் இருக்கிறேனா என்று பாருங்கள். தனிப்பட்ட சந்திப்பு. 1. அதீந்திரிய சுகத்தில் இருப்பவர்களின் அடையாளம். அதீந்திரிய சுகத்தில் இருப்பவர்கள் ஒரு பொழுதும் அற்ப காலத்து இந்திரியங்களின் சுகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட மாட்டார்கள். எப்படி ஏதாவது ஒரு செல்வந்தன் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது எந்த பொருளின் பக்கம் ஈர்க்கப்படுவதில்லை, ஏனென்றால் அவர் முழுமையாக நிரம்பியவராக இருக்கிறார். இதே முறையில் அதீந்திரிய சுகத்தில் இருக்கக்கூடியவர் இந்திரியங்களின் சுகத்தை விஷத்திற்கு சமமாக நினைப்பார். விஷத்தின் பக்கம் யாராவது ஈர்க்கப்படுவார்களா என்ன? அப்படி இந்திரியங்களின் சுகத்திலிருந்து எப்பொழுதும் விலகி இருப்பார்கள். கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. ஆனால் ஞானம் நிறைந்தவராக இருக்கும் காரணத்தினால் அவரின் எதிரில் அது துச்சமாக தென்படும். ஒருவேளை காலப்போக்கில் இந்திரியங்களின் சுகத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார் என்றால் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்று நிரூபணமாகிறது. இச்சை இருக்கிறது, ஆனால் பிராப்தி இல்லை. விருப்பம் வைத்திருப்பவராக இருக்கிறார், ஆனால் குழந்தை அல்ல. குழந்தை என்றால் அதிகாரி. இது பிராப்தியாக வேண்டும் என்ற இந்த இச்சை இல்லை, ஆனால் பிராப்தி இருக்கிறது என்ற இந்த அதிகாரத்தின் குஷியில் இருப்பவர். எப்பொழுதும் இந்த அதீந்திரிய சுகத்தில் இருங்கள். இந்திரியங்களின் சுகத்தின் அனுபவத்தை எத்தனை பிறப்புகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதிலிருந்து என்ன பிராப்தி ஆனது என்ற ஞானமும் இருக்கிறது இல்லையா? என்ன பிராப்தியானது? சம்பாதித்தீர்கள் மற்றும் இழந்தீர்கள். எப்பொழுது இழக்க வேண்டும் என்றால் பின்பு இப்பொழுதும் அதன் பக்கம் ஏன் ஈர்க்கப்படுகிறீர்கள்? அதீந்திரிய சுகத்தின் பிராப்திக்கான நேரம் இப்பொழுது கூட கொஞ்சம் இருக்கிறது. இது இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் கிடைக்காது. இதனுடைய வியாபாரத்தை இப்பொழுது செய்யவில்லை என்றால் ஒரு பொழுதும் செய்ய முடியாது. இருந்தும் விடலாமா விட வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். விட்டால் விடுபடும் என்று தந்தை கூறுகிறார். அதற்கு விடுபடுவதே இல்லை என்று கூறுகிறார்கள். அவரே பிடித்து கொண்டிருக்கிறார், பின்பு விடுபடுவதில்லை என்று கூறுகிறார். படைப்பவரே நீங்கள்தான் இல்லையா? அடிக்கடி தட்டு தடுமாறாதீர்கள். 2. எப்பொழுதும் ஆடாது அசையாமல் இருப்பதற்கான விசேஷ தாரணை. எப்பொழுதும் குணத்தை கிரகிப்பவராக ஆகுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் குணத்தை கிரகிப்பவராக ஆனீர்கள் என்றால் குழப்பத்தில் வரமாட்டீர்கள். குணத்தை கிரகிப்பவர் என்றால் நன்மை பயக்கும் பாவனை உள்ளவர். அவகுணத்தை பார்ப்பதினால் நன்மையின்மையின் பாவனை மற்றும் குழப்பத்தில் இருப்பார்கள். அவகுணத்திலும் குணத்தை பார்ப்பது, இதைத்தான் குணத்தை கிரகிப்பவர் என்று கூறுவது. அவகுணத்தை பார்த்தும் தனக்கு குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவகுணம் உடையவர்களிலிருந்து எப்படி இவர் அவகுணத்தில் திடமாக இருக்கிறார், இதைப்போல் நான் குணத்தில் திடமாக இருக்கிறேன் என்று குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குணத்தை கிரகிப்பவராக ஆகுங்கள் மற்றும் அவகுணத்தை கிரகிக்காதீர்கள். 3. ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய உணவு குஷியாகும். குஷி மாதிரி சத்துணவு இல்லை என்று கூறுகிறார்கள் இல்லையா? குஷியாக இருப்பவர் சக்திசாலியாக இருப்பார். நாடகம் என்ற கேடயத்தை மிக நன்றாக காரியத்தில் கொண்டு வருவதினால் எப்பொழுதும் குஷியாக இருப்பீர்கள், வாடிப்போக மாட்டீர்கள். ஒருவேளை எப்பொழுதும் நாடகத்தின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் சோர்வடைய முடியாது. குஷி எப்பொழுதும் புத்தியில் ஞானத்தின் ரூபத்தில் இல்லை.
எந்த மாதிரியான காட்சியாக இருந்தாலும் அதிலிருந்து நம்முடைய நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு எப்பொழுதும் குஷியாக இருப்பீர்கள். இந்த குஷிதான் ஆத்மாவை சக்திசாலி ஆக்கக்கூடிய உணவாகும். இந்த மாதிரி உயர்ந்த பூமியில் வருவது என்றால் பாக்கியசாலி ஆவதாகும். இதே பாக்கியத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வதற்காக எப்பொழுதும் கவனம் மற்றும் நிலை ஒரே சீராக இருக்கட்டும். ஒரே சீரான நிலை என்றால் ஒருவரின் ரசனையிலேயே இருப்பது, மேலும் வேறு எந்த ரசனையும் தன் பக்கம் இழுக்காமல் இருப்பது. ஒருவேளை வேறு ஏதாவது ரசனையில் புத்தி செல்கிறது என்றால் ஒரே சீராக இருக்க முடியாது. தந்தைக்கு சமமாக தன்னை ஞானம் நிறைந்தவர், அதாவது ஞானக்கடல் என்ற அனுபவம் செய்கிறீர்களா? ஞானம் நிறைந்தவர் என்றால் எப்பொழுதும் சத்திய காரியம் செய்பவர், வீணான காரியம் செய்ய மாட்டார். எப்பொழுதும் சத்தியமான தந்தையின் குழந்தை. சத்தியக ஸ்தாபனை செய்கிறீர்கள் என்றால் காரியமும் சத்தியமாக இருக்க வேண்டும். காரியமும் சத்தியமாக இருக்க வேண்டும். சொல், செயல், எண்ணம் அனைத்தும் சத்தியமாக இருக்க வேண்டும். இதைத்தான் தந்தைக்கு சமமான மாஸ்டர் ஞானம் நிறைந்த, அதாவது ஞானஸ்வரூப நிலை என்று கூறுவது. நல்லது. வரதானம்: ஒவ்வொரு காரியத்தின் சுமையை தந்தையிடம் விட்டுவிட்டு சுயம் ட்ரஸ்டியாகி இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுங்கள். தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா எப்பொழுதும் உதவி செய்கிறார். குழந்தைகள் உயர்ந்த எண்ணத்தை வைக்கிறார்கள், மேலும் தந்தை ஆஜராகி விடுகிறார். அனைத்து காரியங்களை தந்தையிடம் ஒப்படைத்து மட்டும் விடுங்கள். தன்மேலே பொறுப்புகளின் சுமையை எடுக்காதீர்கள். ட்ரஸ்டியாகி இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் டபுள் லைட் ஃபரிஷ்தாவாகி லேசாக பறந்து கொண்டே இருப்பீர்கள். இதயம் சுத்தமாக இருக்கிறது என்றால் விரும்பியது கிடைத்துவிடும். ஸ்லோகன்: ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கை உடன் இருக்கிறது என்றால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।